பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் தொடர்ந்து வளர்ச்சிக்கான ஆவிக்குரிய சபைகள் கட்டப்படுவதற்கான பாரத்தோடு கூட ஊழியங்களை நான் குறித்து தான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 27, 28 இப்படி 36 வரைக்கும் ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் ஏலி என்ற ஊழியக்காருடைய வீழ்ச்சியும் அதன் நிமித்தம் அவனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஏற்பட்ட தேவனுடைய நியாய தீர்ப்பு திட்டங்களும் நாம் அதிலே பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஏலியுடைய வாழ்வும் முடிவும் எல்லா ஊழியக்காருக்கும் ஒரு எச்சரிப்பின் சாசனமாக மாறுகிறது. அந்த வேத வசனங்களை வாசித்து பார்த்தா தெரியும். ஏன் அப்படி ஆண்டவர் மாற்றினாரு? ஏன் அப்படி ஆண்டவர் ஒரு தூதனை அனுப்பி ஒரு தேவ மனுஷனை அனுப்பி ஏன் பேசினார்? கர்த்தர் இறங்கி பேசியிருக்கலாமே ஏலி இடத்துல, ஏன் பேசினார்? வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி ஏலிக்கு சொல்ல விருந்தார். இந்த வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானே. நான் சொல்லியிருந்த அந்த உடன்படிக்கை காட்டிலும் பிள்ளைகளை நீ ரெஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு என்னை ரெஸ்பெக்ட் பண்ணல எனக்கு அவன் பேச ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு ஆண்டோடைய சமூகத்தில் நான் தாழ்மையாக சொல்லுவேன், கர்த்தர் நான் மயப்படுவதாக, ஏழு இடத்திலே கர்த்தர் ஒரு மனுஷனை கொண்டு பேசின கடைசி வார்த்தை இதுதான். அதுக்கப்புறம் கர்த்தர் பேசவே இல்லை. அதுவும் கர்த்தர் பேச ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? என்னை பார்க்கிலும் குமாரரை நீ மதிக்கிறாய், என்னை கனப்படுத்த வேண்டிய நான் தான் உன்னை தூக்கி மேலே வச்சிருக்கிறேன். இன்னைக்கு குடும்பம் என்று வரும் பொழுது அநேக ஊழியர்கள் அவருடைய பாதை விட்டு தடுமாறுகிறதை நான் பார்க்கிறேன். தைரியமாய் சொல்லுவேன், ஊழியக்காரனுக்கு குடும்பம் அவசியமாக இருந்தாலும் கர்த்தர் முதலாவது இருக்க வேண்டும். கர்த்தருடைய அழைப்பும் கர்த்தருடைய சத்தமும் முக்கியமானதாக இருக்க வேண்டும். அநேக விஷயங்களை கர்த்தர் பேச விரும்புகிறார். அநேக காரியங்களை மனுஷனோட கர்த்தர் பேச விரும்புகிறார். நான் கேட்பதற்கு ஆள் இல்லைனாலே ஒரு ஏலிக்கு முன்பாகவே ஒரு சின்ன பையனோடு கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். எவ்வளவு பரிதாபமான நிலைமை! 40 வருஷம் ஊழியனாக இருக்கிறேன். நேற்று வைந்த ஒரு சின்ன பையன்கிட்ட கர்த்தர் பேசுகிறாரு. அதுவும் என்ன குறித்து பேசுகிறாரு, என்கிட்ட பேசலும்போது எவ்வளவு அவமானமான ஒரு சூழ்நிலை! கர்த்தர் இன்னைக்கு நம்மை புதுப்பிப்பாராக, நம்மை எழுந்து கட்டுவாராக. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.